தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானம் எப்படி இருக்குது இந்த வாரத்தில் பார்க்குறோம். நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். பொதுவாக ஜாப்பை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல, ப்ரொஃபஷனோ கெரியரோ நல்லாவே இருக்குது. அதில் நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் சேஞ்சஸ் எதிர்பார்த்தீங்கன்னா இல்லை. ஆனாலும் கூட மாற்றங்கள் என்பது இருக்குது. மாற்றம்னா உங்களுக்கு ப்ரொமோஷன் எதிர்பார்க்குறீங்க, வேறு ஏதாவது உங்களுடைய ஜாப்லேயே நீங்கள் இன்க்ரிமெண்ட் எதிர்பார்க்குறீங்க, வேறு ஏதாவது மானிட்டரி பெனிஃபிட் எதிர்பார்த்தீங்கன்னா இது அத்தனையுமே இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஏன்னா இந்த வாரத்தில் உங்களுடைய 6ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்கிறதுனால உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் நீங்கள் அவங்கள ஜெயிப்பீங்க, வெற்றி கொள்வீங்க. இது இருக்குது. உங்களுடைய நேரடி மறைமுக எதிரிகள் யாராக இருந்தாலும் நீங்கள் ஜெயிப்பீங்க. இந்த வாரத்தில் ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் நீங்கள் எழுதியிருந்து ரிசல்ட் வந்தால் பாஸ் பண்ணுவீங்க. அது இல்லாமல் நீங்கள் ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது பெரிய லெவலில் உங்களுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டதாக இருக்கும். நல்ல வேலையாட்களை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வேலையாட்கள் அமைவார்கள். இதெல்லாமே இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் ஏதாவது லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், கடன் கேட்டிருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு நீங்கள் கேட்ட இடத்துல கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இந்த வாரம் உண்டு. நீங்கள் என்ன காரணத்துக்காக லோன் வாங்கியிருக்கீங்களோ அதெல்லாமே உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகும். அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய மனைவி அல்லது கணவன் 2 பேரில் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. 2 பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகள் இருக்குது. இதுவும் இந்த வாரம் இருந்துகிட்ருக்கு. இந்த வாரத்தில் உங்களுடைய பொருளாதார நிலைகள் பரவாயில்ல. கையில் பணம், தனம், பொருள் இருக்கும். மணி ரொட்டேஷன் என்பது இருந்துக்கிட்டே இருக்கும். உங்களுடைய எண்ணங்கள் செயலாக்கம் பெறும். நீங்கள் நம்பினவங்க உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் உண்மையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் உங்களை நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுறது நல்லது. குறிப்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே நாளைக்குன்னு போஸ்ட்போன் பண்ணாதீங்க. அது இந்த வாரம் ரொம்ப முக்கியம். தேடுதல் என்பது இந்த வாரம் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. எவ்வளோக்கு தேடுறீங்களோ அவ்வளோக்கு நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரம் உண்டு. உங்களுடைய இளைய சகோதரிகளுக்கு வேலை வாய்ப்புகள் உங்களால் கிடைக்கும். ஸோ இந்த வாரத்தில் நெருங்கிய உறவினர்களால் நமக்கு தேவையில்லாத செலவினங்கள் இருக்குது. நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது, வருமானங்கள் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். அதுலேயும் ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருக்குது. யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ அவர்களுக்கெல்லாம் அப்பாவுடைய ஆதரவு கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரம் முழுவதும் இருக்குது. ஸோ இந்த வாரம் முழுவதும் பைரவரையும் விநாயகரையும் தரிசனம் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் இன்னும் சிறப்பான மாற்றம் ஏற்படும்.